நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? நான் சொன்னேன்ல, இந்த புருஷனும் பொண்டாட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற லெவல்ல கேம் ப்ளே பண்றேன் அப்படின்ற பேர்ல 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொம்பு அடிச்சுட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிறது தோல் உரிந்து போயிடுச்சு. அதனால இந்த வாரம் ரம்யாக்கு பாருங்க எவ்வளோ லக்குன்ட்டு. இப்போ ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் இல்ல சாண்ட்ரா 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ரூமர். ரூமர் சொல்ல முடியாது. அஃபிஷியலாவே ஒரு அப்டேட் வந்து எனக்கு வந்துருச்சு. அது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இதில வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்பதான். மக்களே நெறைய எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அத அனுப்பிட்டு அதுக்கடுத்து 50வது நாள் வைல்டு கார்டுல 2 பேர வந்து உள்ள வரதா வந்து தகவல் வந்து வெளியாகுது. அது வந்து வாட்டர்மெலன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி பிரவீன்ராஜ், ஆதிரை இந்த மாரி யாருனாலும் வரலாம் அப்படிங்கிறது தான். அட்லீஸ்ட் ஒரு ஆளாச்சும் 50வது நாள் வர்றாங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா, எப்பயுமே ஒரு 50த்துக்கு அப்புறம் ஒரு வைல்டு கார்டு வந்து உள்ள வருவாய்ங்க. 6 சீசன் மட்டும் தான் வைல்டு கார்டு இல்லாத சீசனா போயிடுச்சு. உள்ள போன கண்டஸ்டன்ட்ஸ் வச்சு தான் விளையாண்டாங்க. அது கன்டென்ட் இருந்தது. அதனால பிரச்சனை கிடையாம இருந்தது. பட் இதுல வந்து ஒரு வைல்டு கார்ட உள்ள அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துல இவங்க இருக்காங்க அப்படின்றதுனால நான் இத சொல்றேன். ஓகே. அது ஏன் இவங்க 2 எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அன்ஃபேர்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கண்டஸ்டன்ட்ஸும். வெளிய இருக்க மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்களுடைய கேம விளையாட மாட்றாங்க. இப்போ பிரஜனுக்கு இவங்க ஃபுல்லா சாண்ட்ரா ஃபோக்கஸ் பண்றாங்க. இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா, டாஸ்க்ல வந்து பிரஜன காப்பாத்திருப்பாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, பெருசா அவரோட நல்லா பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப காப்பாத்திருக்கலாம். கரெக்ட்டா? ஸோ அப்படி ஏன் காப்பாத்தல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அத மட்டும் கொஞ்சம் அவங்க தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. எத்தன பேருக்கு அது இருந்தது? கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா, எனக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இருந்தது. பிகாஸ் நீங்க இப்படி ஒரு ப்ளே பண்றீங்க அப்படிங்கிறப்ப, வெளிய இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் தோணுது. உள்ள இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அன்ஃபேர்ன்னு சொல்லிட்டு விக்ரமும் கத்திட்டான், கனியும் கத்திட்டாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரு கண்டிப்பா வந்து வெளியேறுவாங்க அப்படின்ற மாரி இருக்கு. இப்போ வோட்டிங் நீங்க பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல்ல நம்ம இவனுக்கு வந்து ஓட்டும் குறையுது. யாருக்கு? பிரஜனுக்கும் வந்து ஓட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பிரஜனுக்கு ஆட்டையை இந்த வட்டம் கலைக்கிறதுக்கான வாய்ப்பு முழுவதுமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அன்அஃபிஷியல் முதல் பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கடுத்து அஃபிஷியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 8 மணிக்கு நமக்கு தகவல் வந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? பெரிய சேஞ்சஸ் இல்லை காலைல சொன்னதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கும். பட் இருந்தாலும் வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு முதல் இடத்தில் அன்அஃபிஷியல்ல திவ்யா இருக்கிறார்கள். எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 தொட போகுதுங்க மேக்ஸிமம். பரவாயில்ல. ஆ எப்படி வேற லெவலா? 71,000 தாங்க. நீங்கள் வேற. அவ்வளோதான், எல்லாம் பிரியுது ஓட்டு. பாரு 65,000, விக்ரம் 51,000, சபரி 44,000, கெமி 32,000, சாண்ட்ரா 31,000, கனி 30,000, அரோரா 29,000, பிரஜன் 28,000 ஓட்டு. அடுத்து வியானா 28, அமித் 25, சுபிக்ஷா 24, ரம்யா 22. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிரஜன் வந்து ரொம்ப மேலே தான் இருந்தார். இப்போ வியானாக்கு ஈக்குவலாக வந்துட்டாரா? இப்போ வியானா வந்து இப்போ முந்திடுவாங்க. பிரஜன் வந்து இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்போது அமித், சுபிக்ஷா, ரம்யா இந்த 3 பேரோட பிரஜன் வந்து எப்படி கீழே இறக்குவாங்க அப்படிங்கிறது தான். அது ஏங்க 4வது இருந்த திவாகரே வந்து கீழே இறக்கிட்டாங்க. இது என்ன பிரஜன் எத்தனாவது இருக்கான்? இன்னும் ஒரு 1, 2, 3, 4 இடம் தானே. 3 இடம் தான் இறங்கணும் கம்ப்ளீட்டாக சொல்ல போனால். கீழே இறங்கிட்டு அது முடிச்சிருவாங்க. இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அழகாக டக்குன்னு பிரஜன் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ பேப்பர் ரவுடி பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா எவிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இந்த டாஸ்க் மூலமாக யாருக்காவது பாயிண்ட்ஸ் வருமா, யாருக்காவது ஓட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக மிக கம்மி. கரெக்டாக நான் சொல்கிறது? என்ன டாஸ்க் வைக்கிறாங்க இன்றைக்கி சொல்லுங்க பார்ப்போம். சோப்பு, மாப்பு, சாம்பாரம், இது ஒரு டாஸ்கடா? மாப்பு மாயா மாப்பு மூதையை வச்சுருக்கலாம். ஒரு விலங்காகவும் அந்த டாஸ்க்கை கொடுத்து விட்டு இவங்க வந்து ஏற்கனவே சும்மா சண்டாவே கத்திக்கிட்டு இருப்பாங்க. சும்மா ஃபன் பண்ணுங்கன்றாங்க. சிரிக்கிறதெல்லாம் ஃபன்னுன்னு அவங்களா வந்து ஃபன் நினச்சி என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அன்அஃபிஷியல் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, அஃபிஷியலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. விக்ரம் முதல் இடத்துல இருக்கார் மீண்டும், திவ்யா 2ஆம் இடம், பாரு 3ஆம் இடம், சபரி 4வது இடம், சாண்ட்ரா முந்திட்டார். சரியா? 5வது இடம் சாண்ட்ரா. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்டேட்டஸ். சாண்ட்ராவும் சபரியும் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்காங்கல்ல. ஆனால் இந்த 3 இடத்துல சேஞ்ச் இல்லை.
மேபி நாளைக்கு நம்ம காலையில் பார்த்துட்டு அதற்கான அப்டேட் வந்து நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஃபீஷியல் கம்பேர் பண்ணிங்கனாலே விக்ரம் வந்து ஏன் ஓட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து 3வது வாரத்துலேருந்து கொஞ்சம் பிளேயில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ஸ்ட்ராங்கான பிளேயர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஸோ அவருடைய கேம் பிளே கொஞ்சம் வெளியே தெரியுது, உள்ளே இருக்கிறவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க, விக்ரம் கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் விக்ரம். பார்வதி இந்த வாரம் சைலண்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி அடிச்சு ஆடி இருந்தாங்கன்னா கீழே இருப்பாங்க. நல்ல வேலை சைலண்ட் ஆனதுனால தான் 2ஆம் இடத்துல நீடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 3ஆம் இடத்துல நீடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2ஆம் இடத்துல வந்து திவ்யா, அஃபிஷியலில் சொல்கிறேன். ஓகே, திவ்யா. ஸோ திவ்யா பொறுத்த வரைக்கும் எப்படி ஓட்டு விழுது, யார் போடுறா அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாங்க வெளியே ஒயில் கடை வந்தோடனே ரொம்ப பயங்கரமாக தூக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ சாண்ட்ரா மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க, அவ ஒரு லூஸ் அப்படின்ற மாதிரி. ஆனால் திவ்யா வந்து பரவாயில்ல, கரெக்டாக தான் பேசுகிறாங்க. இன்னைக்கு கூட கெமி மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்கள அடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் புரட்சியாக யாராவது ஆடணும், இறங்கி செய்கிற மாதிரி யாராவது ஆடணும். இப்போ வினோத் உள்ளே வரணும். வினோத் தான் தெரியும் இப்போ யார் ஸ்டாண்டிங்கில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மேபி அடுத்த வாரம் வினோத் வருவார்ல, அதை பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். இப்போதைக்கு இதை வச்சு பார்க்கும்போது விக்ரம், திவ்யா, வினோத், பார்வதி, சபரி, இந்த 5 பேருக்கு யாருனாலும் ரைட்டில் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து என்னுடைய கணிப்பு. இவ்வளோ தான் டைமென்ஷனே. இதுக்கு மேலே மாறணும்னா டாஸ்கில் அடுத்த வட்டம் ஏதாவது வந்து வர்றப்ப யாராவது ஒருத்தன் வந்து தென்றல் ஒரு புயலாகி வருதே மாதிரி மேலே வரணும். மேபி அது சாண்ட்ரா, இல்லை அரோரா, இல்லை கனி, யாருனாலும் இருக்கலாம். சுபிக்ஷாலாம் இனிமேல் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 கம்மி. இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரங்களில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அது இருக்குங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் எலிமினேஷன் ரொம்ப க்ரூஷியலுங்க. யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சுபிக்ஷாவும் கீழே இறக்குறாங்க. சுபிக்ஷா பலி கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா புருஷன் பொண்டாட்டியே கண்டிப்பாக ஒன்று தூக்கிடுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இல்லை எல்லாமே இருக்கட்டும், ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அடித்தடி சண்டை போடுறாங்கல்ல, அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் டப்பா அமித்த தூக்கிடுவோமா அப்படின்ற மாதிரி கூட பிளான் பண்ணலாம். என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டு இருக்காப்புல மனுஷன். ஸோ மேபி அவரை கொஞ்சம் இறக்கி விட்டு யாராவது ஏற்றுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ எப்படியும் நமக்கு ஃப்ரைடே தெரிஞ்சிடும். ஆனால் எனக்கு வந்து இந்த ரூமர் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அதே மாதிரி நிறைய பேர் பேசுகிற பட்சத்தில், உள்ளேருந்து நம்ம கேட்ட வரைக்குமே, அஃபிஷியலாக சில பேர் நம்ம விசாரித்த வரைக்குமே, பிரஜன் சாண்ட்ராவை ஒன்று காலி பண்ணாதான் இன்னொன்று உருப்படும் சொல்லி தெரிஞ்சிச்சு. அதில் பிரஜன் சாண்ட்ரா காலி பண்ணலாம், இல்லை பிரஜனை காலி பண்ணலாம். 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் காலி பண்ணு நினச்சேன்னா பிரஜனை தான் காலி பண்ணுவாங்க. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லி